சின்ன சின்னத்திலே வாக்குகளை கேட்டு இந்த பகுதியில் வந்து பொருட்களே ஊழல் 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 எங்கும் ஆட்சி அமையணும்னா நல்ல எம்எல்ஏ வேணும், நல்ல எம்எல்ஏ வேணும்னா தம்பி அண்ணாதுரை நமக்காக வந்திருக்காரு. எல்லாரும் கண்டிப்பா தம்பி அண்ணாதுரைக்கு சிலிண்டர்ல ஓட்டு போடுங்க. என்ன நான் சொல்றது? நன்றி. எல்லாரும் செலுத்தி மாக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா தேர்தல் சிலிண்டருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் வருமா கேட்கிறாரு. வணக்கங்க, எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? வர தேர்தல நீங்களாம் கண்டிப்பா எல்லாரும் சிலிண்டருக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னா நம்ம ஊரு குப்பைக்காரா இருக்கு, அதனால இதெல்லாம் சுத்தமாகி தண்ணி வசதி, ரோடு வசதி, கரண்ட் வசதி இப்படி எல்லாம் மாறி நல்ல ஊர் அமையணும்னா கண்டிப்பா அண்ணாதுரைக்கு சிலிண்டர் சின்னத்துல ஓட்டு போட்டிருங்க. தாய்மார்களே எல்லாரும் சௌக்கியமா இருக்கல? வர தேர்தல்ல நீங்கெல்லாம் கண்டிப்பா தம்பி அண்ணாதுரைக்கு சிலிண்டர் சின்னத்துல ஓட்டு போடுங்க. அப்பதான் நம்ம ஊரு நல்லா இருக்கு, நம்மளும் நல்லா இருக்க முடியும். சரிங்களா? சிவராம முத்திரையிட்டு அந்த வேட்பாளர் அருமை அண்ணன் அண்ணாதுரை அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டி கேட்கிறார். அருணாச்சலா எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? வர தேர்தல் எல்லாரும் கண்டிப்பா சிலிண்டருக்கு தான் ஓட்டு போடணும். படத்துல இருந்து விஜயகாந்தும் மன்சூரிக்கான பேசுறாங்க. உங்களுக்காக மன்சூரிக்கார் என்னடா கருணாகரா பச்சை நல்லா படிக்க ஆச்சாப்பட்ட மாதிரி நீ எல்லாம் முடிக்க ஆச்சாப்பட்டு இருக்க. ஆச்சாப்பட்டாலும் பரவாயில்லை, சவாலிட்டு இருக்க. எப்பா மகனே, நீங்க எல்லாரும் சிலிண்டர் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாத்தான் நான் உங்க கிட்ட மாட்டுவேன். எல்லாரும் கண்டிப்பா நீங்களும் சிலிண்டருக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னா இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அது ஒரு சமூக ஆர்வலராக முடியும். அது நம்ம அண்ணாதுரை அவர்கள் 15 வருஷமா இந்த ஊர்ல செஞ்சிட்டு இருக்காரு. பணம் என்னையா பணம், அதெல்லாம் பணத்துல பார்க்காம நல்லது செய்யணும்னு இந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் கண்டிப்பா அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க. எம்ஜிஆர் அவர்களும் அண்ணன் நம்பியார் அவர்களும் பேசுறாங்க. எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன ஊரெல்லாம் இப்படி இருக்கு? இதெல்லாம் நல்ல ஊரில் பார்த்தா இப்படி குப்பைக்காரா இருக்கு. நீங்களா எப்படி கேட்க முடியும்? நீங்க தான் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிக்கிறீங்களே, அப்புறம் எப்படி எந்த மேல நீங்களா போய் கேட்பீங்க? தம்பி நம்ம பொதுமக்கள் பேச சொல்லாத, எல்லாரும் நம்மளால வந்தவங்க தான், தேவையில்லாம எல்லாரும் வாங்கிட்டாங்க. அதுக்கு நல்ல எம்எல்ஏ வரணும்னா என்ன பண்றது? நம்ம அருமை தம்பி அவ்வளவு அண்ணாதுரை நமக்காக இப்ப சிலிண்டர் சின்னத்துல நிக்கிறாருப்பா. அவருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம ஊரு நல்லாவும் என்னோட ஆட்சியை நீங்க எதிர்பார்த்தீங்களா அந்த ஆட்சி வரும். எல்லாரும் அண்ணன் சொன்ன மாதிரியே சிலிண்டருக்கே ஓட்டு போட்டுருங்க. வரட்டுமா? பஸ்ஸுக்காரர் வந்திருக்கு, முதல் முறையாக புல்லட்ல வந்து பேசுறாரு. அண்ணாமலை சின்ன வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம தீபத்தை பக்கம் திருவண்ணாமலைக்கு போனோம், சுழிக்கடைக்கு போனோம். அது மாதிரி ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும், நல்ல எம்எல்ஏ வேணும், நம்ம ஊரை நல்லா வைக்கணும்னா அந்த அண்ணாதுரையால தான் முடியும். எல்லாரும் சிலிண்டருக்கு தான் ஓட்டு போடணும். எந்த ஊழல் எதுவு ஊழல் ஊழல் செய்து இன்று கோடியை சம்பாதித்து விட்டு மீண்டும் ஓட்டுக்கு காசை கொடுத்து ஜெயித்து விடலாம், மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று ஊழல்வாதிகள் எல்லாம் ஓட்டுக்கு 500 1000 மக்களிடம் ஏறமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா